பாப்போம். பச்சை மலை ட்ரிப்பு இதுக்கு பேர்தான் ஒன் டே ட்ரிப்னு இப்பதான் எங்களுக்கே தெரியுது. ஒரு வழியா அந்த மங்களம் அருவிக்கு வந்துட்டோம். வாசுருதி இன்ட்ரோக்கெல்லாம் பாட்டு போட தெரியலங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புகை வருது. இன்ஜின்ல போட்டா அப்புறம் புகை வராதா? ஓ வண்டி எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கலாம் மேடம். அதுல சேஞ்ச் பாயிண்ட் அப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தா இது இப்படி தாலி எடுத்து புகை வந்து வெடிச்சிட போதியா? வெடிக்காது ஆற்றனால சுத்துதுல சைலண்ட் காசு கேட்பான் அவன். பாரு வேணா எதுவும் சொல்ல போறாங்கடா. தண்ணியை ஊத்தி குடிப்போம். இது நார்மல் ப்ராப்ளம் தான். வண்டி எடுத்த அன்னைக்கே வந்துச்சு இதுல. அதான் அப்படியே பொங்கி அப்படிங்கிற ஊத்துச்சு இதுல. அப்புறம் வண்டி எடுத்த அன்னைக்கு சாவி ஆஃப் பண்ணாலே அப்புறம் எப்படி இதாகும்? ஆஃப் பண்ணுவோம். ஹீட்டா இருக்கு. போச்சா? என்னடி சொல்றேன்? ஸ்டாண்ட போட்டு இறங்கால் நீ. அல்ல புகை வருதாலே இடிச்சிட போகுது. என்னடா அது? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. பச்சை மலை வந்துட்டு வரலான்னு தான் வந்துட்டோம். பச்சை மலை ஏறிட்டோம். இந்த புகைய விட்டானுங்க வண்டிய. வந்தோம் வியூ பாயிண்ட்னு நானுங்க. அந்த வியூ பாயிண்ட கொஞ்சம் காட்டுங்களா? எனக்கு காட்டிட்டியா? அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மொட்டை வெயில் அடிக்குது. அங்க போட்டோ எடுக்கிறேன்னு அவன் நிக்கிறான். அதுல என்ன போட்டோ தெரியும் ஏதுன்ட்டு எனக்கு தெரியல. இங்க வெயில பார்த்தா மண்டே கிழிச்சுக்கிட்டு அழிக்குது. கிளைமேட்டுன்னு ஏறுறப்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் வியூ பாயிண்ட்ல நிப்பாட்டினானுங்க. மொட்டை வெயில். இதுலயும் மனசாட்சியே இல்லாம இங்க வீடியோ எடுத்துக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல எப்படிதான் அதை எடுக்கிறாங்களோ. அங்கிட்டு பார்த்தா வண்டி சீசே ஆயிரும் கொஞ்ச நேரத்துல. பிச்சுக்கிட்டு ஊத்துது ஆயில்லாம். இதுக்கு பேர் தான் ஒன் டே ட்ரிப் தான். போங்க, நாங்க ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணியா? அது ஊத்துதா? அது கூலண்ட். ஆமாமா, இது ஃபேன் ஓடுது. ஆஃப் ஆயிடுது. வரண்டா அப்பையும் வண்டி நம்மளுக்கு வந்து சோதனை பாத்தியா? நம்மளுக்கு வந்து இன்னும் வரண்டா. மட்டும் பண்ண அப்படி ஊட்டு பண்ண அப்படின்னு பண்ண எல்லாம் பண்ண வாய்ப்பே இல்லை. இது ஓவன்டே எடுத்துட்டு வந்துட்டான்டா. ஐயோ நார்மலா இருக்கும். இது ஒண்ணு. இது எவ்வளோ? தேங்காய் மிட்டாய். புரியல. ஒண்ணுதான்.
ஜி இந்த இதுலயே இங்க மட்டும்தான் ஜிபே இருக்கு. இப்பதான் தெரியுது நம்ம கீழே இருக்க ஹில் ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கும் இங்க இருக்கவங்களுக்கும் ஒரு வித்தியாசம். ஜிபே கூட இல்ல எங்கேயும். கேட்டா ஜிபே இல்லங்கிறாங்க. இங்கே ஆஃப் பண்ணு சொல்றேன். ஜிபே கூட இல்ல இல்லையா? என்ன பண்ணுங்க? என்ன பண்றாரு? கையில இருக்கதான் கொடுத்து வாங்கினேன். இருக்குல்ல வாங்க போட அப்பி போடுவேன். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அதான் இல்ல ஜிபே கூட இங்க இல்லையா? அவங்க அந்த கடையில அட்டியை போட்டுருக்காங்க. அந்த கடையில ஒரு வழியா அந்த மங்களம் அருவிக்கு வந்துட்டோம். வாசுருதி ஒரு வழியா. மணி என்னப்ப 3 நாளா? 3:45. 9 8:30 கிளம்பி 3 மணிக்கு வந்துருக்கோம். 3:45. 4:59 கரெக்டா இங்க இருப்போம். வாங்கப்பா அருவிக்கு. கொஞ்சம் இதுல வந்துட்டு நம்ம கொஞ்சம் இறங்கிதான் போகணும். சும்மா கொஞ்சம் தூரம் தான் கீழே போகணும். ரொம்ப தான் வாங்க அந்த அருவி பாப்போம். இந்த பிளான் சொன்னவர் வந்துட்டு சரணுங்கிறவன். ஆனா இந்த அருவி மட்டும் நல்லா இல்ல, செத்துட்டான். டைம் 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும். 5 மணிக்கெல்லாம் கிளம்ப வேலைக்கு தான் போகணும் போல. அறுக்காதே ஆயா. சேர்ந்து 3 நாள் தான் ஆகுது. ஏன் லீவ் கேட்டாலும் தர மாட்டாங்க. லீவ்லாம் போடானயா? நீ ஒர்க்குக்கு போறியா? 9 மணிக்கு அங்க 9 மணி தானே, 1.5 மணி நேரம். இப்படிதான் சொன்ன. 10 நிமிஷம் அக்கறை ஒரு கடை தான் அக்கறை நிக்கிறாங்க. அடுத்த கடையில இருக்கிறாங்க. ஆமா நீங்க தான் சொன்னீங்க எங்கேயுமே நிப்பாட கூடாது. நீங்க பார்த்தா ஒரு தண்ணி விடாது நிக்கிறீங்க. கேட்டா பேக்கரிங்கிறாங்க, கடைங்கிறாங்க, பசிக்குதுங்கிறாங்க. வாங்க ஒரு சொர்க்கத்தை காமிக்கிறேன். அடே அப்பா, அப்படிதான் சொல்லி கூட்டு வந்திருக்காங்க காலையில இருந்து. அந்த சொர்க்கம் என்னன்னு இப்பதான் பாக்க போறோம். உங்களுக்கு ஒரு சொர்க்கத்தை காமிக்கிறேன். உட்காந்து பிடிக்கும். உங்களுக்குலாம் ஒரு நல்ல வரலாறே கிடையாது. இங்க உட்காந்து குடிச்சோம், அங்கன உட்காந்து கெஞ்சா அடிச்சோம், இங்க சிகரெட் அடிச்சோம், அங்க ஆன்ஸ் போட்டோம், வீடியோ வச்சுங்க சார் பார்த்து ஆட்டிட்டு போவோம். அதுதான் எல்லாமே இது மாதிரி இதெல்லாம் வச்சிருக்கீங்க. இங்க நான் உட்காந்து சாப்பிட்டாங்க, 4 பேருக்கு நல்லது செஞ்சுதான். அந்த இதெல்லாம் கிடையாது. குளிக்கணுமா? கீழே போய் இல்ல, அங்கதான் நம்ம குளிக்கணும். கிடையாது, அங்க வருது பாரு, கம்பிலாம் போட்டாங்களே பக்காளி. ஒரு வழியா வந்துட்டோம். ஆனா ஏமாத்தி விட்டாங்க அருவின்ட்டு. இது அருவி இல்ல, அங்கிட்டு காட்டுங்க. இதுக்கு நான் எங்க ஊரு கம்பரசப்பட்ட இதுலயே குளிச்சிருப்பேன். தடுப்பணைய போயிட்டு அருவின்ட்டு ஏமாத்திட்டாங்க ஜி. அப்புறம் சில்லுன்னு தான் இருக்கும் மலையில. வாங்க வந்தது கால் நினைச்சுட்டா இருங்க ஜி. ஊரு பரவாயில்ல, ஆனா சும்மா விளையாட்டுதான். ஆனா அந்த இடம் சூப்பரா இருக்கு. அந்த இடம் போறோம் இப்போதைக்கு. சும்மா எனக்குள்ள கை கால்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் அங்க போலாம். இங்க ஆனா இந்த இடமும் நல்லா இருக்கு, அந்த இடம் ஆனா பயங்கரமா தான் இருக்கு. வாங்க இதான் எடுங்க, வாங்க இங்கிட்டு வா, அதை காட்டுறேன். வாங்க, அந்த இது இங்கதான் இருக்கு. ஆனா இங்க நிறைய பேர் குளிக்க வராங்க, பரவாயில்ல. நான் கூட நினைச்சேன் சரி நம்ம மட்டும் தான் வருவோம் போல, ஏமாந்துருவோம் அப்படின்ட்டு. வந்திருக்காங்க, இந்த ஆளுங்களாம் இருக்காங்க. வாங்க, அங்க இறங்கக்கூடாதான்னா? அங்க இருந்து இங்க எதுக்கு வந்துருக்கோம்? கையில எடுத்து மூஞ்ச கழுவி தண்ணி நல்லா சிலுசிலுன்னு இருக்கு, பரவாயில்ல. கீழே போமா? ஆனா
சக்கே ஏமாத்தி விட்டாங்க. எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டின்றதுக்குள்ள இது ரியாலிட்டி, எக்ஸ்பெக்டேஷன் நாங்க வேற ஒன்று நினைச்சிருந்தோம். குளிக்கலையா யாரும்? இது எப்படி இருக்கு? குளிர்தா? அப்புறம் சுடுதண்ணி ஆபாசமா இருக்காடா. எல்லாம் ஆகாசத்துல தான் இருக்கணும், ஆபாசத்துல இருக்க கூடாதுடா. ஒரு வழியா அத ஃபால்ஸ்ல என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்பார்த்த அளவு இல்ல, ஆனா நல்லா இருக்கு. நாங்க வந்துட்டு ஆகாய கங்கை ஃபால்ஸ் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஆனா இங்க மேகா ஃபால்ஸ் கூட இல்ல, அதனாலதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டோம். ஆனா இது சூப்பரா இருக்கு. அந்த சைடு காட்டுங்க, அதான் நல்லா இருக்கு. எங்க போனாலும் போனை தூக்கிடுறான், ஒருத்த கையை தூக்கிடுறான், ஒருத்த காலை தூக்கிடுறான். இந்த மாதிரி கையை எப்படி வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அது என்ன போச்சு பாத்திர ஆண்டவரை எப்படியா? ஏய் எங்கடா அப்புறம் அங்க என்னடா எடுக்கிறோம்? ஏய் அப்படியே அவனுக்கு போட்டோ எடுத்து செத்துற போறான்டா. அவன் போட்டோ எடுத்துக்கிறான் அவனுக்கு. ஏய் உளுந்தீனு இருக்கிற 4 எலும்பு ஒண்ணு என்னடி இது தேராது பாத்துக்க சொல்லிட்டேன். நானும் குளிக்க போறேன். இடத்த பாத்துட்டீங்களா? குளிச்சதெல்லாம் அருமையானா ஓகே தான். 25 ரூபாங்கிறது இதுக்கு அதிகம், ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். 25 ரூபா வீட்டுல தப்ப தண்ணி முடிச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. ஒரு நாள் வரணும்னா வேணா சும்மா ஜாலியா இருக்க வந்து போங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். வீடியோ உளுந்து செத்தாதான் வீட்டுல வந்துட்டு கேட்கணும். கிளம்பலான்னு பார்த்தோம், கிளம்புற மைண்ட் செட்ல இல்ல. அவங்க வேலைக்கு போகணும், காலைல சீக்கிரம் வேலைக்கு போகணும். அது காலையில இல்ல, நைட்டு நான் வேலைக்கு போகணும். நீ நைட்டு போகணும், அவங்க சொல்றேன் இந்திய கத்தால போகணும்ட்டு. ஆமா 2 மணிக்கு போகணும். அந்த மாதிரி என்ன வேலைனா அதுக்கு விடிய காத்தால 2 மணிக்கே போகணுமா? முன்னாடி போனோம். ஒரு வழியா குளிச்சாச்சு, அந்த அருவியும் பார்த்தாச்சு. அருவிங்கிற பேர்ல தடுப்பணைக்கு தான் வந்தோம். இது டிக்கெட் ஆனா ரேட் ஓவர் தான். 25 சொல்லிட்டாங்க. 5 தான் வருது. அதுவும் 25 ரூபா குளிச்சுட்டு போறோம். பொது கழிப்பிடத்துக்கு 10 ரூபா தான் வாங்குறாங்க. பொது கழிப்பிடத்திலே சொல்றது 10 ரூபா தான் வாங்குறாங்க. அதனால அந்த அளவுக்கு எல்லாம் மோசமா இல்ல, நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போயிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லாம் நம்ம சேனல் சிவா என்டர்டைன்மெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரிங்களா? சொல்லிருங்க. இன்ஸ்டால ஃபாலோவும் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் முக்கியம் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணிருங்க, எல்லாமே பண்ணிருங்க. நன்றி, வணக்கம், பாய். இப்ப சொல்லி பிளான் பண்றீங்கன்னா முதல்ல பச்சைமலைக்கு வாங்க, நல்லா தான் இருக்கு. வர ரூட்லாம் நல்லா இருக்கு. இந்த அருவி கூட இன்னொரு அருவி இருக்கான், அதுக்கு நாங்க போகல. இந்த அருவி ஆனா நல்லா தான் இருக்கு.